ஐரானிக் ப்ராசஸ் தியரி. ஐரானிக் ப்ராசஸ் தியரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இல்லையா? பட் எல்லாருமே இதை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயத்த நம்ம நினைக்கக்கூடாதுன்னு நினைப்போம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம நிறைய யோசிச்சிருப்போம். மைண்டு ஃபுல்லாக அது மட்டும் தான் இருந்திருக்கும். மறக்கணும்னு நினைப்போம், ஆனால் கடைசியில் அதை மறக்கவே முடியாது. அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி நினைக்காதீங்க. ஒரு போலார் பேர்னு வச்சுக்கோங்க. இதை பத்தியே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த போலார் பேர் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் பெல் அடிங்கன்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தோம்னா அவங்களுக்கு எப்போ விட அதாவது எப்பவுமே நம்ம யூஸ்வலி யோசிக்க மாட்டோம். போலார் பேரை பத்தி எதுக்கு நம்ம யோசிக்க போறோம்? யூஸ்வலா நம்ம யோசிக்க போறது இல்லை. ஆனா அதை யோசிக்காதீங்கன்னு அவங்க சொன்னதுக்காகவே அவங்க மைண்ட்ல நிறைய தடவை அந்த தாட் வந்துச்சான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கக்கூடாது சப்ரெஸ் பண்ணி பண்ணி அட் தி எண்ட் ஆஃப் த டே அதை பற்றி தான் நம்ம நிறைய யோசிப்போம். அதனால நான் சொல்றது என்னன்னா, அதை பத்தி எவ்வளவு யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு யோசிச்சிருங்க. அதை பத்தி எவ்வளவு ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஃபீல் பண்ணிருங்க. ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த தாட் அதுக்கப்புறம் பழகிரும் உங்களுக்கு. அதுவே அழுத்து விட்டு போயிடும். அதனால எப்பவுமே ஒரு ஃபீலிங்கை சப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிடாதீங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை முடிச்சிருங்க. அதை முடிச்சுட்டு லைஃப்ல அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டே இருங்க. ஓகேயா? பாய் பாய்.